வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு லாங் ட்ரிப் தான் போக போறோம். அப்போ அதுக்கு முன்னாடி காரை கொஞ்சம் வாஷ் பண்ணணும், அப்புறமா கார்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா கார் எடுத்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. அதனால நம்ம இந்த வீடியோல கார் கிளீன் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவுமே லாங் ட்ரிப் போகும்போது கார்ல ஏர், அப்புறமா வைப்பர், ஹார்ன் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் காரை ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஏன்னா இன்ஜினுக்குள்ளாடி எலி ஏதாவது கடிச்செடுத்து ஏதாவது ஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியல. அதனால முதல்ல இன்ஜினையும் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ரன்னிங்ல விட்டுருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு சார் நம்ம வீட்டுல காரை விட்டு எலி கடிச்சவங்களுக்கு 6000 ரூபாய்க்கு மேல செலவாயிடுச்சு. அதனால இதுல என்ன ஃபால்ட்னு தெரியல. நம்ம போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட்ல காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா இண்டிகேட்டர், வைப்பர் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. அப்புறமா ஹெட்லைட் எரியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஹெட்லைட்டும் கரெக்டாக எரியுது. வைப்பர் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, சூப்பர், வைப்பரும் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. அப்புறமா விண்டோ, பவர் விண்டோ எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். இனி நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டு பார்ப்போம், கேமரா ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, ரிவர்ஸ் கேமராவும் ஒர்க் ஆகுது. இனி கீழே எல்லாம் க்ளீன் பண்ணணும். நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கேன். இனி ஜஸ்ட் ஒன்று துணி வச்சு தொடச்சா மட்டும் போதும். கேபின் லைட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். கேபின் லைட்டும் ஒர்க் ஆகுது. இனி நம்ம போனட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கே தான் எலி ஏதாவது ஒயர் ஏதாவது கடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த இன்ஜின் இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிறதுனால கீழே இருந்து வர்ற எலிகள் அந்த டயர் வழி ஏறி மேலே இன்ஜினுக்குள்ளாடி இங்கே வந்துடும். இங்கே தான் அதுக்கு சொகுசான இடம். இந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துலலாம் வசமாக ஏறி உட்காந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒயரெல்லாம் கடிச்சு விட்டுரும். அதனால ரொம்ப ஃபால்ட்டு வந்துடும். நம்ம சைடில் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். இருந்தேன்னா விரட்டி விட்டுடலாம். ஒயர் எதுவும் கடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். இந்த இடம் எல்லாம் அதுக்கு உட்காரக்கூடிய சூப்பரான இடம் தான். அப்புறமா பேட்ரி பக்கத்தில் இதிலெல்லாம் அது இருந்ததுக்கான அறிகுறி எதுவும் இல்லை. நம்ம எலி உள்ளாடி வராமல் இருக்கிறதுக்கு எலிக்கான ஒரு ஸ்ப்ரே கடைகளில் கிடைக்கும், அது வாங்கி அடிச்சுக்கலாம். நம்ம பழைய காலத்தில் உள்ளவங்க வெத்திலையை கூட வச்சு சாப்பிடக்கூடிய வேப்பானம் புகையிலேன்னு சொல்லுவாங்க. அந்த புகையிலையை வாங்கி நம்ம கட் பண்ணி இந்த இன்ஜின் பக்கத்தில் 1-2 இடத்துல கட்டி போட்டாலும் எலி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. விஷயம் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம மெயினாக இந்த கூலண்ட் ஆயில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்புறமா பிரேக் ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். வைப்பருக்கான தண்ணி லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே எலி விளையாட்டு காமிச்சிருக்கு. இந்த இடத்துல எலி வந்திருக்கு, அதெல்லாம் கடிச்சிருக்கு. அதெல்லாம் கடிச்சு இங்கே உள்ளே கொண்டு வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இங்கே உள்ளே இருக்குது. அவ்வளோ டஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த இன்ஜினே பக்கத்தில் இருந்தது. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி டயருக்கு மேலே வச்சுருக்காங்க. அது அவ்வளோ கடித்து இங்கே கொண்டு வச்சுருக்கு. இது அவ்வளோ எடுக்க வேண்டியதான். சின்ன ஹோலாக இருக்குது. இந்த ஸ்கூட்டரை வச்சு தான் எடுக்க வேண்டியிருக்கு. இது இந்த ஸ்பாஞ்சாக இருந்ததுனால பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஏசி ஃபில்டரில் உள்ள ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி கடிச்சு வச்சுருந்தோன்னா என்ன பண்ண முடியும்? அதனால ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஸ்ப்ரே எதுவும் கிடச்சுன்னா வாங்கி வச்சுக்கணும். நான் இனி ஸ்ப்ரே வாங்க வேண்டியதான். அந்த ஸ்ப்ரேயோட விலை 400 அந்த மாதிரி ரேட் இருக்குது. நம்ம 400 ரூபா பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1000 ரூபாய்க்கு செலவு வந்துடும். பார்த்தீங்களா, ஏகப்பட்ட திங். அதுக்கு அழகாக சொகுசாக ஸ்பாஞ்செல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சுருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆசாம் எவ்வளோ சொகுசாக கொண்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்க. அவ்வளோ அட கடவுளே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனால தான் நம்ம எலியோட வேலைகள் பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ வச்சுருக்கு அப்படின்னு. இது உள் சைடு இருந்ததுனால பிரச்சனை இல்லை. வெளியில் எதுவும் இருந்தது அப்படின்னா நம்ம ரன்னிங்கில் போகும்போது ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இனி நம்ம வைப்பருக்கான தண்ணியை ஃபில் பண்ணிடலாம். இங்க வைப்பர்ல நம்ம தண்ணி விட விட தண்ணி போயிட்டே இருக்கு. கீழே ஹோல் எதுவும் இருக்கான்னு தெரியல. எலி எதுவும் கடிச்சு கீழே ஹோல் எதுவும் போட்டிருக்கான்னு அடியில போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எதுவும் சிந்தல்ல. மேலே ஹோல் எதுவும் இல்லை. அப்ப தண்ணி கம்மியா தான் இருந்திருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் நம்ம லாங் டிரைவ் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னி காரை ஒரு வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். வாஷ் பண்ணிட்டு உள்ளே லைட்டை தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஓகே ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தோம் அப்படின்னா கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மோட்டரில் தண்ணி அடித்து வாஷ் பண்ணலை அப்படின்னு பார்த்தா கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம கையில் தான் வாஷ் பண்ணணும். அது ரொம்ப நேரம் ஆகும். சரி மெயினாக உள்ளதை மட்டும் வாஷ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா எனக்கு ஷாப்புக்கு போகணும், ஈவினிங் கிளம்பும் செய்யணும். என்னால் ஃப்ரெண்ட்ஸ் இனி பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சு தான் வாஷ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா கரண்ட் இருந்தாலும் ஈஸியாக நமக்கு மோட்டரில் அடித்து விட்டுடலாம். இனி பக்கெட்டை வச்சு தான் வாஷ் பண்ணணும். சரி முடிஞ்ச அளவுக்கு பக்கெட்டை வச்சு வாஷ் பண்ணி நீட்டாக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கார் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம்தான். நம்ம இன்னி உள்ளேயும் கொஞ்சம் ஈர துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா கீழே உள்ள போர்ஷனும் கிளியர் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காரை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டோம், நீட் ஆயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணி ஒடிச்சிட்டேன். காரை வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டம்தான். ஏன்னா சிலவங்க எல்லாம் எங்கேயும் ட்ரிப்பு போயிட்டு வரும்போது சாப்பிட்டு டஸ்ட்டை எல்லாம் காருக்குள்ளாடி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கிளீன் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம். ஆனால் என் வீட்டில் பிரச்சனை இல்லை. என் வீட்டில் டஸ்ட் எதுவும் போட்டால் நல்லா ஏற்றி கொடுப்பேன். அதனால அவங்க அதை ஒன்றும் போடுறதில்ல. ஒரு கேரி பேக் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளாடி தான் வேஸ்ட் எல்லாம் போடுவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. சில வண்டியில எல்லாம் உள்ளே டஸ்ட் போடுவாங்க. அது டிரைவர்ஸ் ஆனாலும் சரி, ஓன் போர்டு வண்டி வச்சிருக்கிறவனாலும் சரி, அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ண ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வீட்டில இருந்து டக்குன்னு வண்டியில ஏறி உட்காந்துருவாங்க ஈஸியா. ஆனா போகும்போது எவ்வளவு அழகா வண்டி இருக்கும், திருப்பி வரும்போது அதே மாதிரி பாத்துக்கணும். அந்த மாதிரி அழகா இருக்கா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. தப்பா சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் காரை முடிஞ்ச அளவுக்கு நீட்டா எல்லாரும் வண்டி ஓட்டுறவங்க மட்டும் அதை பார்க்காம வண்டியில உட்கார்றவங்களும் அதை நீட்டா ஒன்றும் பராமரிக்கிறதுக்கு பாருங்க. ஓகே சூப்பர். இன்னி நாங்க ஈவினிங் ட்ரிப்பு கிளம்ப போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் ட்ரிப்பு தான். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி போன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க கூட தான் நான் இந்த வாட்டி ராமேஸ்வரம் ட்ரிப்பு போட்டிருக்கேன். ஈவினிங் இல்லாட்டா நைட்டு கிளம்ப போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னி ராமேஸ்வரம் ட்ரிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒன்று லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ்.
ஏன்னா உங்களோட ஹெல்ப் இல்லாமல் எங்களுக்கு அடுத்த லெவல் போக முடியாது. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட் தான் எங்களுக்கு ஒரு சூப்பர் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வீடியோ போடுறோம், ஆனால் உங்களோட லைக்கு கமெண்டில் வரும்போது எங்களுக்கு ஒரு சூப்பர் எனர்ஜெட்டிக் கிடைக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.